வந்து ஒரு இத்தினுண்டு ஒல்லியான ஒரு பையன் கை விட்டு அந்த அவரை கூப்பிடுறாரு, நீ வந்து நில்லு அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் மொத்த கிரௌடும் சிரிக்க ஆரம்பிக்குது. அவரும் இருந்துகிட்டு அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறாரு. அவ்வளவுதான், 2 நிமிஷம் அந்த மனுஷன் கீழே விழுந்து கிடக்குறாரு. ப்ரூஸ்லியோட பெருமையை அமெரிக்கால இருக்கவங்களா 2வது முறை எல்லாரும் வாயை பிளந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ரூஸ்லி வந்து இதை பண்ண உடனே வந்து நிறைய பேர் அவருக்கு வந்து நான் வந்து ஸ்டூடெண்டா சேர்றேன்னு சொல்லி அமெரிக்கால இருக்கவங்களே நிறைய பேர் ஸ்டூடெண்டா சேர்றாங்க. ப்ரூஸ்லி அதுல நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டு அவர் குங்ஃபூ சொல்லி தர ஆரம்பிக்கிறாரு. அப்போ சைனால இருக்கிறவங்க அமெரிக்கால இருக்கிற சைனீஸ் நிறைய பேர் இருந்துகிட்டு குங்ஃபூ அப்படிங்கிறது வந்து சைனீஸோட கலாச்சாரம், இது அமெரிக்கன்ஸ்க்கு சொல்லி தரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் விடுறாங்க. அது என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, குங்ஃபூக்கு பெயர் போன ஒரு மிகப்பெரிய ஒரு குரு ஒருத்தர் வந்து அமெரிக்கால இருக்காரு. ஸோ அவருக்கும் ப்ரூஸ்லிக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் நடக்க போகுது. அந்த சேலஞ்சில் ஜெயிச்சிட்டாங்கனால் ப்ரூஸ்லி வந்து கண்டினியூஸாக அவர் சொல்லி தரதை கண்டினியூ பண்ணலாம். அதே சேலஞ்சில் ப்ரூஸ்லி தோத்துட்டாருன்னா இனிமே குங்ஃபூக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு ஊரை விட்டே ஓடிடணுங்க மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. ப்ரூஸ்லியும் இதை அக்செப்ட் பண்றாரு. எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த குங்ஃபூ மார்ஷியல் ஆர்ட் கான்டெஸ்ட் வந்து